அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது பாலிட்டி பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான 20 மாதிரி வினாவிடைகளை பார்க்கலாங்க. இந்த மாதிரி வினாவிடைகள் நிச்சயமாக வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2A அண்டு குரூப் 4 எக்ஸாம் அண்டு ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாமுக்கு பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக பாலிட்டி பகுதியை பொறுத்தவரையும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நிச்சயமாக கேட்குறாங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். இந்த 20 கேள்வியும் நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின் பேப்பருக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, பதிவுரிமை பெற்ற ஒரு அரசியல் கட்சி பல கோஷ்டிகளாக உடைப்படும் போது ஏதோ ஒரு கோஷ்டியை மட்டும் பதிவுரிமை பெற்ற கட்சியாக அங்கீகரிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? சரியான விடை பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்திடம் உள்ளது. கேள்வி 2, லோக்பாலை குறித்த சொற்றொடர்களில் கீழ்வருவனற்றுள் எவை சரியானவை? 1, லோக்பாலின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஒரு தேர்வுக்குழுவினால் தெரிவு செய்யப்படுகின்றனர். சரி. 2, 50% குறைவான SC, ST, OBC சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் ஆகியோர் பரிசீலனை குழுவில் இடம்பெறல் வேண்டும். சரி. 3, இதன் பதவிக்காலம் 3 ஆண்டுகள் அல்லது 65 வயது. இவற்றில் எது முந்தையதோ அது ஆகுமா? லோக்பாலின் பதவிக்காலம் 3 ஆண்டுகள் கிடையாது, 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது. இதில் எது முதல்ல வருமோ அவங்க அதன் அடிப்படையில் ஓய்வு பெறுவாங்க. அப்போது இங்கே லோக்பால் குறித்த சொற்றொடர்களை சரியானது 1, 2 மட்டும் சரி. 3வது கேள்வி, கீழ்வரும் வாக்கியங்களை கவனிக்கவும். உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி மீண்டும் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றலாம். சரி. 2, தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றம் இந்தியாவின் எந்த பகுதியிலிருந்தும் செயல்படலாம். சரி. உறுப்பு 144 உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகாரங்களை கையாள்கிறதா? கிடையாது. ஆர்டிக்கல் 123 தான் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் 143 உச்சநீதிமன்றம் ஆலோசனை அதிகாரங்களை கையாளும். இங்கே 144ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆர்டிக்கல் 3 தப்பு. சரி. கூற்று 3 தவறு. 4, ஆட்கொணர்வு நீதி பேராணை அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு மட்டுமே உண்டா? கிடையாது. ஆட்கொணர்வு நீதி பேராணை ஏபிஎஸ் கார்பஸ் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இரண்டுக்குமே உள்ளது. உச்சநீதிமன்றம்னா ஆர்டிக்கல் 32, உயர்நீதிமன்றம்னா ஆர்டிக்கல் 226 வரும். ஸோ இப்போ இங்கே கீழ்கண்ட குற்றங்கள் எது சரின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சரியானது 1, 2 மட்டும் சரி. கேள்வி 4, பின்வரும் எந்த சட்டத்தின் மூலம் மாநில அரசுகள் மத்திய அரசின் ஒப்புதலோடு வெளிநாடுகளிடமிருந்து கடன் பெற முடியும்? சரியான விடை ஆப்ஷன் சி, இந்திய அரசு சட்டம் 1935 படி தான் வெளிநாடுகளிலிருந்து கடன் பெற முடியும். கேள்வி 5, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். 1, அரசமைப்பு விதியின்படி ஒரு மாநில சட்டமன்றம் ஒரு ஆண்டில் குறைந்தது 2 முறை கூட வேண்டும். சரி. சட்டமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு வரியையும் விலக்கிக் கொள்ள முடியாது. சரி. சட்டமன்றத்தின் பதவிக்காலமான 5 ஆண்டுகள் ஒரு நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் நீட்டிக்கப்படலாம். சரி. மாநிலத்தின் நிதியை சட்டமன்றம் தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறது. இதில் மேற்கூறியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரி. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1, 2, 3, 4 அனைத்துமே சரி. கேள்வி 6, மக்களவையின் சபாநாயகர் தான் வகிக்கும் பதவியின் காரணமாக கீழ்வரும் எந்த நாடாளுமன்ற குழுக்களின் தலைவராக செயல்படுகிறார்? 1, அலுவல் ஆலோசனை குழுவின், 2, பொதுநோக்கு குழுவின், 3, விதிக்குழுவின், 4, மதிப்பீட்டு குழுவின். இதில் எது மட்டும் செயல்படுவார்னா ஆலோசனை குழுவின், அலுவல் ஆலோசனை குழுவின், பொதுநோக்கு குழுவின், விதிக்குழுவின். முதல் 3 இதழுக்கு மட்டும்தான் செயல்படுவார், 4வதுக்கு கிடையாது. அப்போ சரியானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 7, பொறுத்துக. விதி 350A. விதி 350A எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப பள்ளி நிலைகளில் தாய்மொழி கல்வியை குறிப்பிடுகிறது. ஆர்டிக்கல் 351 இந்தி பாடத்தினை பரவி மேன்மையடைய செய்தலை குறிப்பிடுகிறது. ஆர்டிக்கல் 335 SC மற்றும் ST பிரிவினருக்கு பணி நியமனத்தை வழங்குவதை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிக்கல் 51 சர்வதேச அமைதி மேம்பாட்டை பற்றி குறிப்பிடுகிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 8, 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தம் மூலம் சொத்துரிமை எடுக்கப்பட்டு எந்த அரசியலமைப்பு விதியின் கீழ் சட்ட உரிமையாக இணைக்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி 300A கீழ் இணைக்கப்பட்டுள்ளது. 12வது பகுதியில் இருக்குது. கேள்வி 9,
சுயராஜ்யம் என்பது இந்திய மக்கள் சுதந்திரமாக தங்கள் பிரதிநிதிகள் மூலம் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாகும் என்ற கூற்றை கூறியது யார்? மகாத்மா காந்தி. கேள்வி 10. இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெற்ற அரசியல் கட்சி எனும் அங்கீகாரத்தை பெறுவதற்காக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கட்சியின் அனைத்து மட்ட பொறுப்பாளர்களுக்கான தேர்தலை தொடர்ச்சியாக தவறாமல் குறைந்தது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது நடத்த வேண்டும்? கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லா அடிமட்ட பொறுப்பு வரையும் பார்த்தீங்கன்னா குறைந்தது மினிமம் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது நடத்த வேண்டும். கேள்வி 11. கூற்று காரணம். கூற்று: அரசியல் சாசன நிர்ணய சபையை மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறார்கள். சரி. காரணம்: மாநில சட்டமன்றத்தின் ஒவ்வொரு சமுதாயமும் தன் உறுப்பினர்களை ஒற்றை மாற்றத்தக்க விகிதாச்சார வாக்குமுறையில் தேர்வு செய்கிறார்கள். சரி. இதில் எது சரினா கூற்று மற்றும் காரணம் சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் கிடையாது. இப்போ சரியான விடை ஆப்ஷன் சி தான் சரியானது. ரெண்டும் சரிதான், ஆனால் விளக்கம் சரியானது கிடையாது. கேள்வி 12. இந்திய சமுதாயத்தில் நிலவிய பல்வேறு முரண்பட்ட சக்திகளுக்கு அப்பாலும் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியம் இந்தியாவிற்கு ஓர் அரசியல் ஒற்றுமை அளித்தது. இதனை கூறியது யார்? பேராசிரியர் மோன். கேள்வி 13. பொறுத்துக. சட்டப்பிரிவு 110, அதாவது ஆர்டிகல் 110 பண மசோதாவை குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 312 அகில இந்திய பணிகளை குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 280 நிதி ஆணையத்தை குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடுகிறது. அப்போது சரியானது 3, 1, 4, 2. 3, 1, 4, 2. ஆப்ஷன் பி தான் சரி. கேள்வி 14. குடியுரிமை பெறும் வழிகள்: 1 பிறப்பு, 2 மரபு வழி, 3 பதிவு முறை, 4 இயற்கை மயமாக்கல். இதில் எதுன்னு சரின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க. 1, 2, 3, 4 4 வழிகளிலும் குடியுரிமை பெறலாம். பிறப்பு, மரபு வழி, பதிவு முறை, இயற்கை மயமாக்கல் மூலம் பெறலாம். கேள்வி 15. கீழ்வருவனற்றுள் எது அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு அல்ல? ஆப்ஷன் ஏ: பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவரும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குதல். இது டிபிஎஸ்பியில் தான் வரும். பணியிட வசதிகளை மேம்படுத்தல் டிபிஎஸ்பியில் வரும். அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதி மற்றும் பழங்குடியினர்கள் நிலைமையை உயர்த்ததும் அதுவும் பார்த்திங்கன்னா அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடில் வரும். கேள்வி என்னென்னா கீழ்வருவனற்றுள் எது அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு அல்ல? கோட்பாடு எதுன்னா தீண்டாமை ஒழித்தல் ஆர்டிகல் 17 வரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பியில் வராது. கேள்வி 16. பிழையான கூற்றினை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. 1. குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். குடியரசுத் தலைவர் நமக்கு நல்லாவே தெரியும். குடியரசுத் தலைவர் அரசின் தலைவர் ஆவார். இங்கே அரசாங்கம்னு தந்திருக்காங்க. அப்போது 1 தப்பு. பிரதமரே உண்மையான செயலாட்சியாளர். சரி. விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் பிரதமர் தேர்தலுடன் தொடர்புடையதா? பிரதமர் தேர்தலை பொறுத்தவரை மறைமுக தேர்தல் தானே தவிர விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கிடையாது. அப்போ 3 தப்பு. 4. ஒன்றியத்தின் செயலாட்சி அதிகாரம் குடியரசுத் தலைவருடையது என்னும் அது பெயரளவிலானது. சரி. கேள்வி என்ன? பிழையான கூற்றினை தேர்வு செய்க. அப்போ 1 தப்பு, 3 தப்பு. சரியான விடை ஆப்ஷன் ஏ. 1 மற்றும் 3 தவறு. கேள்வி 17. சட்டமியற்றும் அதிகார ஒப்படைப்பு என்பது இதன் ஆட்சி பரப்பிற்கு உட்பட்டது. சட்டமியற்றும் அதிகார ஒப்படைப்பு என்பது எதன் ஆட்சி பரப்பிற்கு உட்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் சி. நிர்வாக சட்டத்திற்கு உட்பட்டதாகும். கேள்வி 18. முதலில் லோக் ஆயுக்தா அமைப்பினை நிறுவியது எது? முதலில் லோக் ஆயுக்தா அமைப்பை நிறுவிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. கேள்வி 19. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மத சமத்துவம் பிரிவு டேஸில் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மத சமத்துவத்தை பொறுத்தவரையும் பிரிவு 15 வழங்கப்பட்டுள்ளது. ஆர்டிகிள் எண் 15. 20வது கேள்வி. அரசியல் சாசனத்தின்படி ஆளுநர் தாமாக செயல்பட முடியாது. ஆயினும் சில கடமைகளை தவிர என்பதை டேஸ் கூறினார். அரசியல் சாசனத்தின்படி ஆளுநர் தாமாக செயல்பட முடியாது, ஆயினும் சில கடமைகளை தவிர அப்படின்னு குறிப்பிட்டவர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ இந்த வீடியோவில் பாலிட்டி பகுதியிலிருந்து பார்த்திங்கன்னா 20 மாதிரி வினாவிடைகளை பார்த்துருக்குறோம். நிச்சயமாக இந்த 20 மாதிரி வினாவிடைகளும் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 2 இயர் இருந்தாலும் சரி, அல்லது குரூப் 4 இருந்தாலும் சரி, ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம் இருந்தாலும் சரி, அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த 20 கேள்வியும் நீங்கள் தேர்வு எழுத விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில்
கொஸ்டின் பேப்பருக்கான PDF லிங்க் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.